நீங்கள் சொல்லக்கூடிய ஆமேன் என்கிற வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்றது தெரியுமா? பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரெண்டு வார்த்தையில் ஒன்று ஆமேன் ஹல்லேலூயான்ட்டுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஆமேனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வல்லமை என்ன, இந்த ஆமேன் சொல்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் ஆழமான காரியத்தை பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமேன் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் பல அர்த்தம் இருக்குது. விசுவாசம், உண்மை, மெய்யாகவே, அப்படியே ஆகட்டும். பொதுவாகவே நம்ம இந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறோம். ஒரு வார்த்தை நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா, ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாரு, இல்லை நம்ம பைபிளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆமேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம சொல்கிறதுனால ஒரு விஷயம் நடக்குது. அதனுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய நேரத்தில் இந்த ஆமேன் சொல்கிறத தவற விட்டுறோம், அல்லது அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிகிறத விட்டுட்டு சரி பிரசங்கம் பண்ணுறாங்க அதுக்கு ஆமேன் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆழமான காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தில் என் பேர் எழுதப்படல பிரதர், இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, இது ஈசாக்கு சொல்லப்பட்டது, எனக்கு வாக்குத்தத்தம் சொல்லப்படலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனத்தில் சொல்லியிருக்குது எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பத்திரத்தில் இந்த வீடு உனக்கானது, இதில் இருக்கக்கூடிய நிலம் உனக்கானது, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே உனக்கானதுன்னு எழுதப்பட்டதுக்கப்புறம் கீழே ஒன்று முக்கியமாக தேவைப்படும். அது பேர் தான் கையெழுத்து. எவ்வளவு வார்த்தைகள் அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய கையெழுத்தினால தான் அந்த பத்திரத்துக்கு பவர் கிடைக்குது. அந்த மாதிரி தான் உங்கள் மேலே சொல்லப்படுற வார்த்தைக்கும் உங்கள் மேலே சொல்லப்படுற வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. அது என்ன தான் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம், பிரசங்கியார் வாயிலிருந்து வரக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் கேட்கறதுனால மட்டும் அது உங்களுடைய லைஃப்பில் நடக்கலை. ஆமேன் ஐ ரிசீவ் இட், ஆமென் ஐ ரிசீவ் இட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆமேன் சொல்லும்போது சிலர் சாபத்துக்கு ஆமேன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரல அப்படின்னா நீ போகும்போது உன் வீட்டில் அப்படி நடக்கும், உன் வீட்டில் இப்படி நடக்கணும், ஒரு சாபமான வார்த்தையை சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டு 10வதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆமேன் சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஆமேன் சொல்லுவாங்க. ஆமேன் சொல்கிறீங்கன்னா அந்த சாபத்திற்கு உங்களுடைய வாயிலிருந்து ஐ அக்ரின்னு சொல்கிறீங்க. அதனால் சாபமான வார்த்தைகளை கேட்கும்போது ஆமேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க. நீங்கள் ஆமேன்னு சொல்லும்போது அதுக்கு அக்ரி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆமேன் சொல்லும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. உங்களை நோக்கி வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் மாம்சத்தில் பார்க்கல, நான் விசுவாசத்தில் என்னுடைய ஆவியில் பார்க்குறேன்னு சொல்கிறது தான் ஆமேன். உங்களுடைய சூழ்நிலையின் வழியாகவும் உங்களுடைய மாம்சத்தின் வழியாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா மாம்சத்திலேருந்து அந்த வார்த்தையை பார்க்குறாங்க. மாம்சம் என்ன பண்ணும்னா ஆண்டவர்கிட்டருந்து வரக்கூடிய வார்த்தையை உடனே அக்செப்ட் பண்ணிக்காது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம்ம வாசித்த வசனத்துக்கு மேலே இருக்கிறது வாசிக்கலாம். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. மாம்சத்தின்படி யோசிக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆமா இல்லை அப்படின்னு யோசிக்கிறது. எஸ் நோ. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலான்னு யோசிப்பீங்க, சரி யோசிச்சு அதுக்கு முடிவு எடுத்துகிட்டு போவீங்க. திடீர்னு பார்த்தா சரி இதை செய்ய வேண்டாம்னு யோசிப்பீங்க. ஏன்னா மாம்சம் என்ன சொல்லும்னா இதை செய் இதை செய்யாத. அப்பப்போ அதனுடைய டெசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனமான வார்த்தையும் எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீ இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நடுவில் நம்ம போகும்போது இல்லையே, சூழ்நிலை பார்த்தா அப்படி இல்லையே, வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணும்போது ஆமாம் அது அப்படி தான் நடக்கும்னு இருப்போம். ஆனால் சூழ்நிலைக்குள்ளே போனோன்னே இல்லையே, இந்த சூழ்நிலையை பார்த்தா ஆண்டவர் சொன்ன மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இதுதான் மாம்சத்தின்படி வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் மாம்சத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை வச்சு உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கணுமே தவிர்த்து உங்களுடைய சூழ்நிலையை வச்சு அந்த வார்த்தையை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த
சூழ்நிலை மாறும் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்குது. ஆமேன் அப்படின்றது உங்களுடைய மாம்சத்தின்படி ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆமேன் அப்படின்றது உங்களுடைய ஆவியிலிருந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் இயேசுனுடைய பேர் என்னவா தெரியுமா இருக்கு? ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்குது, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இயேசு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அவர் வார்த்தையை கொடுக்க மாட்டாரு. அவர் வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை நிச்சயமாகவே மாறும் அப்படின்றது. அதனால தான் அவருடைய பேர் ஆமேன். ஆமேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சொல்லுவது அப்படியே ஆகும், அப்படியே ஆகும் என்கிறவர் சொல்லுகிறதாவது, நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். உங்க சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா இருக்கும்போது ஒரு வார்த்தையை அவர் கொண்டு வந்து சொல்றாருன்னா ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே ஆகும் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் நான் மாம்சத்தின்படி பார்க்குகிறது அல்ல, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஆவியின்படி பார்க்கிறேன், அது அப்படியே ஆகும். இப்போ நம்ம பைபிள்ல இருந்து ஆமேன் சொன்னவங்களோட வாழ்க்கையில நடந்த பலமான அற்புதங்களை பார்க்க போறோம். 4 கேரக்டரை பார்க்க போறோம். நம்ம முதல் கேரக்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆபிரகாம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அப்படின்ட்டு இருக்கு. இந்த விசுவாசித்தான்ற வார்த்தை எபிரேயத்துல பார்த்தீங்கன்னா ஆமான் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமான் அப்படின்னா விசுவாசம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆமேன்ற வார்த்தை விசுவாசம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொண்டதுன்னு. இந்த ஆமான்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவனுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும்போது சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். இப்போ அவனுடைய மாம்சத்தின்படி பார்த்தா எதையும் நம்புகிற மாதிரியே இல்லை. ஒரு 90 வயசு மனுஷன்கிட்ட போயிட்டு உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்குமா? மாம்சத்தின்படி பார்த்தா அது பாசிபிளே கிடையாது. ஆபிரகாமுடைய பலத்தின்படி பார்த்தா அது பாசிபிளே கிடையாது. இதை இப்போ எப்படி ஏற்றுக்கொள்ள? நான் இதை மாம்சத்தின்படி ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது, ஆமேன் அப்படின்னு சொல்லி நான் இதை அக்செப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய மாம்சம் வேறு மாதிரி சொல்லுது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் இது நிச்சயமாகவே நடக்கும்னு சொல்லிட்டு அவன் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தையும் உங்களுடைய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். இந்த சூழ்நிலையிலேயே மாம்சத்தின் பலத்தின்படி பார்த்தா இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனால் உங்களுடைய மாம்சத்தின்படி பார்த்துட்டு இது நடக்குமான்னு கேள்வியை எழுப்பாமல் அவர் சொல்லிட்டார்ல, இது அப்படியே ஆகும். ஏன்னா வேத வசனத்தில் போட்டிருக்குது, அப்படியே ஆகும் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இதை ஆபிரகாம் அப்படியே அக்செப்ட் பண்ணா அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சுச்சு. 2வது கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாள். ஒரு தேவதூதன் வந்து சொல்றான், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்றப்போ மரியாளுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்புது. நான் புருஷனை அறியனே, எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றப்போ அந்த தேவதூதன் சொல்றான், இதோ பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். இப்படி இந்த வார்த்தையை சொன்ன உடனே மரியாள் அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொண்டான்றதை பாருங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். இப்போ மரியாள் என்ன சொல்றானா, என்னுடைய மாம்சத்தின்படி பார்த்தா நான் புருஷனை அறிய, நான் இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் இது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறதுனால அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு அவ ஆமேன்னு சொல்லிட்டா. சில நேரம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையில நடக்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை, இது இம்பாசிபிள் அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்க அதுல கேள்வியை எழுப்ப வேண்டாம். அது அப்படியே ஆகட்டும், என் சூழ்நிலை என்னவா வேணா இருக்கட்டும், அந்த வார்த்தையின்படி அப்படியே ஆகட்டும், என் மாம்சத்தின்படி நான் பார்க்க போறதே கிடையாது, ஆமேன் என்கிறவர் சொல்லிட்டார்னா அது அப்படியே ஆகும். 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவன். அவனுக்கு மீன் பிடிக்கிறதுல எவ்வளவு ஒரு திறன் இருக்கும், எவ்வளவு ஒரு அறிவு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்றான். தண்ணிக்குள்ள போயிட்டு மீனவர்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்ம வலைய போட்டோம்னா நம்ம மீன்களை பிடிக்கலான்ட்டு. ஆனா பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இயேசு வந்து சொல்றாரு, நீ வலையை கொண்டு போய் ஆழத்துல போடுன்றார். இப்போ பேதுரு சொல்றான், ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒன்றும் நடக்கலை,
சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் அப்படின்றான். என்ன தெரியுமா சொல்கிறான்? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது, என்னுடைய மாம்சம் சொல்லுது, எந்த இடத்துல எந்த நேரத்தில் போனால் இது நடக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தெரியும், என்னுடைய மாம்சத்துக்கு தெரியும். ஆனால் அதிலேயே நடக்கலை. ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆமேன்னு சொல்லிட்டு நான் வலையை போட போகிறேன் அப்படின்னு வலையை போடுறான். அவன் திரளான மீன்களை பிடிக்கிறான். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய மாம்சத்தையும் வச்சு நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. சில நேரம் உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு திறன் ஒன்றும் இல்லையே, எனக்கு அவ்வளோ பெரிய ஞானம் ஒன்றும் இல்லையே, நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, என்னுடைய மாம்சத்தின்படி பார்த்தா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இது எப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடாது. ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, அப்படியே ஆகும் என்கிறவர் சொல்லுகிறதாவது, இந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு ஆமேன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 4வது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, இயேசு தான். இயேசு அவருடைய வார்த்தைக்கு அவர் ஆமேன்னு சொன்னார். அவரே ஆமேன்னு சொன்னால் நீங்கள் நானும் ஆமேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 17-18. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இப்போ இயேசு கிட்ட தீர்க்க தரிசன ஆகமமாகிய ஏசாயா புஸ்தகம் கிடைக்குது. அவர் அதை விரிக்கும் போது ஏசாயா 61வது தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவர் வாசிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்றத சொல்றாரு. இப்போ இயேசு என்ன பண்ணுறாருன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் வாசிச்சுட்டு சும்மா வச்சுட்டு போனார் அப்படின்ட்டு இல்லை. 21வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அப்போ இயேசு தன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்து வாசிச்சுட்டு, உங்களுடைய காதுகள் கேட்க இந்த வார்த்தை நிறைவேறிற்று அப்படின்றார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் ஆமேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதை ஆமேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது அவசியமாக இருக்குது. இயேசுவே தன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான புஸ்தகத்தை வாசித்து முடித்து இந்த வசனம் நிறைவேறிற்றுன்றார். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆமேன், ஐ ரிசீவ் இட், என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வேத வசனத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சில பேர் எனக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா அப்படின்றத காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வேறு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய வார்த்தை எனக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படின்றத பெற்றுக்கொள்வாங்க. உங்களை நோக்கி யாராவது சொல்றது மட்டும் தீர்க்க தரிசனம் கிடையாது. வரக்கூடிய வார்த்தையை ஆமேன், ஐ ரிசீவ் இட், இது என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆவதாக நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தையாக மாற ஆரம்பிக்கும். சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கன்னா கூட அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, பிரதர் இந்த அம்மாவை நான் நிறைய ஊழியக்காரவங்கள்ட்ட கூட்டு போயிட்டேன், நிறைய பேர் இவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டாங்க, ஜோம் பண்ணி இவங்களுடைய சரீரத்தில் ஒரு சுகமும் கிடைக்கல அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம இவங்களுக்காக ஜோம் பண்ணும் விசுவாசத்தோடு இன்றைக்கி இவங்க சுகமாயிருவாங்கன்னு சொல்லிட்டு இயேசு நாமத்தினால இவங்க மேலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணுறேன், ஜோம் பண்ணி முடிக்கிறேன். அந்த அம்மா ஆமேன்னு சொல்லலை. நான் கேட்டேன், என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க நிறைய பேர்கிட்ட ஜோம் பண்ணிட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, அதனால் இந்த வார்த்தைக்கெலாம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், இந்த வார்த்தையை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அதை எப்படி பெற்றுக்கொள்வாங்க? உங்களை நோக்கி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான மேன் ஆஃப் காடாக இருக்கட்டும், எந்த தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலைன்னா உங்களுடைய லைஃப்பில் அது வேலை செய்யாது. ஏன்னா வேத வசனத்தில் போட்டிருக்குது, அவர்கள் அந்த வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லைன்னு இருக்கு. எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தையாக இருந்தாலும் ஆமேன், ஐ ரிசீவ் இட், என்னுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடப்பதாக நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தை உங்களுடைய லைஃப்பில் நடக்கும். நம்ம சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றது தெரியும். நம்ம சாதாரணமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவங்களுக்கான வார்த்தை நமக்குள்ளேருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியும் பாருங்கள். சிலருக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம ட்ரையாக ஃபீல் பண்ணுவோம்.
ட்ரையாக ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் நம்மக்கிட்ட எந்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையும் அவங்களுக்காக வரலை, நம்மக்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் ஆவியானவர்கிட்ட வந்து ஃப்ளோ ஆகலன்ட்டு இல்லை. சில நேரம் பிளாக் நம்மக்கிட்ட இருக்காது, சில நேரம் பிளாக் அவங்கக்கிட்ட இருக்கும். என்ன தான் நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணாலும் அவங்களுக்கான ஒரு வார்த்தை வராது பாருங்கள். ஏன்னா அவங்க பெற்றுக்கொள்றதற்காக தயாராக இல்லை. ஆனால் வேறு சிலருக்காக ஜோம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டேஷன் இவங்களுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வார்த்தை இவங்கள்ட்ட இருந்து ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்ற ஃபீல் நமக்குள்ளே வரும். அது ஒரு நதியை திறந்து விட்ட மாதிரி அவங்களுக்காக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. வேத வசனத்தில் போட்டிருக்குது, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பயிரை முளைப்பிக்கிற நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ட்டு இருக்குது. வரக்கூடியதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலமா மாறணும், வரக்கூடியதை பெற்றுக்கொண்டு அது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படின்ற ஒரு நிலமா நீங்கள் மாறணும். யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாதான் அதுக்காக காத்திருந்த ஆமேன்னு சொல்லுவேன்ட்டு இல்லை. இந்த வார்த்தை இன்னைக்கு எனக்காக பிரசங்கிக்கப்பட்டிருக்குது, இந்த வார்த்தை இன்னைக்கு என்ன நோக்கி வந்திருக்குது, இதை நான் தீர்க்க தரிசனமா மாற்ற போறேன், அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் இது நடப்பதாக அப்படின்னு சொல்லணும். அதனால பேதுரு மாதிரி இருங்க. என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்கிட்ட 1000 விஷயம் சொல்லலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், வார்த்தை உங்ககிட்ட இருந்து வந்துச்சு. ஆபிரகாமை பாருங்க, அவ்வளோ பயங்கரமான விசுவாசம்னு நம்ம சொல்கிறோம், நம்புறதுக்கு எதுவே இல்லையா, சூழ்நிலை பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவரே வார்த்தையை தந்தது நீங்கள், நம்ப முடியலை ஆனாலும் ஒன்றை மட்டும் நான் செய்கிறேன் ஆமேன்னு நான் சொல்கிறேன். நம்ப முடியலை ஆண்டவரே, என் லைஃப் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இதை ஆமேன் அப்படியே ஆகட்டும்னு நான் அக்செப்ட் பண்ணுறேன். இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டே போங்க. உன் லைஃப்பில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நான் உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களை நோக்கி வரக்கூடிய வார்த்தைகளை இவங்க பெற்று 30, 60, 100 பலன் தருகிறவர்களாக இருக்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இவங்க சூழ்நிலையில் எதுவுமே நடக்க முடியாத மாதிரி இருந்தாலும் நீங்கள் இவங்களை நோக்கி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை அனுப்பும் பொழுது இது இவங்களுடைய லைஃப்பில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு இவங்க மேலே நான் பேசுகிறேன், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று நான் சொல்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம். விதை அப்படின்றது அந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோட அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. நான் எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை அப்படி தான் நான் பெற்றுக்கொள்வேன். வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தைக்காக நான் விதைப்பேன் பாருங்கள். முன்னாடிலாம் நான் பல தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வார்த்தைக்காக கேட்குறதுக்காக போவேன். விதைக்கணும் அப்படின்னு பார்த்தா பர்ஸில் பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது. கையில் வாட்ச் கட்டியிருப்பேன், எனக்கு வாட்ச்னா அவ்வளோ விருப்பம். கையில் வாட்ச் கட்டியிருப்பேன். ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அந்த வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்சை கொண்டு போய் நான் விதைச்சிருவேன். இப்படி நான் பல வாட்சை விதைச்சிருக்கிறேன். விதைச்சி ஆண்டவர் என்னை ஒரு கட்டத்தில் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி என்னுடைய லைஃப்பில் விதைக்கிறதற்குன்னு அவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ இருந்தது கிடையாது. ஆனால் வார்த்தையை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணேன், அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் ஆக கடவுது அப்படின்னு ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது என்கிட்ட இவ்வளோதான் பிரதர் இருக்குது, என்கிட்ட விதைக்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசத்தில் விதைக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும். விதைக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி விதைக்கலாம். வெளிநாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நமக்கு பேபால் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்கனாலும் ஸ்ரீலங்காவிலேருந்து விதைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. சிங்கப்பூர் எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் விதைக்கிறதுக்கு இந்த ஊழியத்தில் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அது சம்மந்தப்பட்ட உதவி தேவைன்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டையும் நீங்கள் கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.